ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள். ஸோ நியூ தமிழ் புக்கில் இருக்கிற திருக்குறள் எல்லாமே பார்க்கலாம். 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 10 திருக்குறள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு திருக்குறள் தெரியும், முப்பாலாக பிரிச்சிருப்பாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு. அறத்துப்பால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 4 இயல் இருக்கும். ஸோ பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 38 அதிகாரங்கள் இருக்குது. அந்த பாயிரவியலில் 4 அதிகாரங்கள் இருக்குது. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இல்லறவியல் தான். ஸோ இல்லறவியலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 20 அதிகாரங்கள் இருக்கும். துறவரவியலில் 13 அதிகாரங்கள் இருக்கும். ஊழியலில் ஒரு அதிகாரம் இருக்கும். ஸோ இந்த பாயிரவியல், இல்லறவியல் இந்த அதிகாரங்களில் இருந்து தான் இப்போ இந்த 10 திருக்குறள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிரவியலில் முதல் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா கடவுள் வாழ்த்து. ஸோ அதில் முதல் திருக்குறள்லேயே முதல் திருக்குறள் இதுதான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையானது அப்படின்னு பார்த்தோன்னா அகரம், ஆன்ற எழுத்து தான். ஸோ தமிழில் 247 எழுத்துக்கள் இருந்தாலும் முதல் எழுத்து அப்படின்னா அது ஆ தான். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு முதன்மையானது அப்படின்னு பார்த்தோன்னா கடவுள். புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அதுபோல் அப்படிங்கிறது இந்த குறளில் மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உவமையணி. ஸோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு முதன்மையானது ஆன்ற எழுத்து தான். அதுபோல் இந்த உலகத்துக்கு முதன்மையானவர் கடவுள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்துலேருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிரவியலோடைய 2வது அதிகாரமே வான் சிறப்பு தான். ஸோ கடவுளுக்கு அப்புறமா அவர் முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா மழைக்கு தான் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் நமக்கு 2 குறள் கொடுத்துருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின், அதாவது விண்ணின்று பொய்ப்பின் அப்படின்னா மழை பெய்யாமல் பொய்க்குமானால், மழை பெய்யாது போயிடுச்சு அப்படின்னா விரிநீர் வியனுலகத்து, விரிநீர் அப்படின்றது கடல் நீர், வியனுலகம் அப்படின்னா அகன்ற உலகம், உள் நின்று உடற்றும் பசி. உள் நின்று அப்படின்னா உள்ளே நிலைத்து நின்று, உடற்றும் வாட்டும் பசி, வாட்டும் உயிர்களை வருத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த குறள். அதாவது எவ்வளோ பெரிய கடல் சூழ்ந்த அகன்ற உலகத்தில் இருந்தாலும் கூட மழை பெய்யாது போயிடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாரும் துன்புறுவாங்க, பசியால் துன்புறுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறள். ஸோ இதில் விரிநீர் அப்படிங்கிறது கடல் நீர், வினை தொகை. அடுத்ததான் அந்த வான் சிறப்பு அப்படின்றதுல இன்னொரு குறள் கொடுத்துருக்காங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெடுப்பதும் கெட்டார்க்கு, ஸோ பொய்யாமல், அதாவது மழை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை தான். சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. சார்வாய் அப்படின்னா துணையாய் நிற்பதும். ஸோ அந்த மாதிரி மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவருக்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழை தான். ஸோ பொய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை தான். அப்படி கெட்டவங்களுக்கு துணையாய் நின்று அவங்களுடைய வாழ்வை காக்க வல்லதும் மழை தான் அப்படின்றாரு. ஸோ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீத்தார் பெருமை அப்படின்னு. ஸோ பாயிரவியல்லே 3வது அதிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா நீத்தார் பெருமை அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னா செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியவர்கள் அப்படின்றாங்க. அதாவது முடியாத செயலையும் செஞ்சு காட்டுவங்க தான் பெரியோர் அப்படின்றாங்க. சிறியர் செயற்கரிய செய்கலாதார், முடியாது அப்படின்றவங்க சிறியோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செய்வதற்கு அரிய செயல்களை செய்யாமல் இருக்காங்களே அவங்களெல்லாம் சிறியோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செயற்கரிய செய்வார் பெரிய, சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கட்பேறு. ஸோ இது இல்லறவியல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இல்லறவியலோடைய 7வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை விட நம்ம பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஸோ நம்மளை விட இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் தரக்கூடியது, மிகுந்த பயன் தரக்கூடியது.
இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து படிச்ச அறிவுடையவர்களா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களால நமக்கு கிடைக்கிற பலன விட, மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த மண்ணுயிர் இங்க 2 சொல்லின்னு குடுத்துருக்காங்களே, அந்த நிலை பெற்ற உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் தரக்கூடியது, மிகுந்த பயன் தரக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த குறள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மக்கட்பெயர்லேருந்து இன்னொரு குறள் குடுத்துருக்காங்க. "ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்." ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ ஒரு தாயோட உணர்வு, தாயோட மகிழ்ச்சி எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார் இந்த குறளில். அதாவது தாம் பிள்ளைகளோட புகழ 4 பேர் வந்து தாம் பிள்ளைகளை புகழும்போது கேட்கக்கூடிய தாயோட உள்ளம் பார்த்தோம் அப்படின்னா, அவனை பெற்றெடுக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட அவனுடைய புகழை கேட்கும்போது தான் அவளுக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் அப்படின்றத பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் அப்படிங்கிறது தான் இதோடது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 8வது அதிகாரத்துலேருந்து குறள் அன்புடைமை அப்படிங்கிறதுலேருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். ஸோ இந்த உலகத்தில் அன்பு இல்லாதவங்க அப்படின்னா எல்லா பொருளுமே என்னோடது தான், தமக்கே உரியது, என்னோடது தான் அப்படின்னு நினைப்பாங்க. இதுவே அன்புடையவர்களாக இருந்தாங்க, அன்புடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா என்பும் உரியர் பிறர்க்கு. என்பும் அப்படின்னா இந்த எலும்பும் இந்த சதையும் இந்த உடலும் மற்றவங்களுக்கே உரியது அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளில் சொல்லியிருக்காரு. அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஸோ அந்த அன்புடைமையில் இன்னொரு குறள் கொடுத்துருக்காங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருக்கிறது தான் உயிருள்ள உடல். அன்பின் வழியில் இயங்கக்கூடிய உடம்பு தான் உயிர் நின்ற உடம்பு. அதில் தான் உயிர் இருக்குது. ஸோ அன்பு இல்லாதவருக்கு இருக்கக்கூடிய உடம்பு பார்த்தோம் அப்படின்னா வெறும் எலும்பின் மேலே தோலை போர்த்தனது போன்றது அப்படின்றது. அது எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்றாரு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இனியவை கூறல் அப்படிங்கிறதுலேருந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ இனியவை கூறல் அப்படின்னு பார்த்தோன்னா 10வது அதிகாரம். இதுவும் வந்து இல்லறவியலில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பெற. பணிவுடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பெற. பணிவுடையன் அப்படின்னா பணிவோடையும், இன்சொல்லுமே ஒருத்தருக்கு மிக சிறந்த அணிகலன்கள். மற்றவை வந்து அணிகலன்கள் ஆகாது, அணியல்ல, மற்றவைகள்லாம் வந்து அணிகலன்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள், மற்றவை அணிகலன்கள் ஆகா அப்படின்ட்டுருக்காரு. 10வது திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்கவன் தற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்கவன் தற்று. ஸோ இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுகிறது எப்படி இருக்கும்? இன்னா சொல் அப்படின்னா கடுமையான சொற்களை பேசுறது, இழிவான சொற்களை பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னா கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது அப்படின்றாரு. ஸோ பழம் இருக்கும்போது காயை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இனிய சொல் இன்சொல் இருக்கும்போது, நல்ல சொல் இருக்கும்போது தீய சொற்களை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நூல்வெளி அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஸோ எந்த காலத்துக்கும் பொருந்துகிற மாதிரி தான் வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை வந்து வகுத்து கூறியிருக்காரு. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர்னு இவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பிரிவுகளை கொண்டு இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்களில் 1. 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாட்கள் வந்து இருக்குது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்ற வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலே சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றது இந்த நூல்வெளியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 10 திருக்குறளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.